உங்கள் மனதை புண்படுத்துவது என் எண்ணமில்லை ஷென்ஷா. ஒருவேளை உங்களுக்கு அப்படி தோன்றினால் என்னை மன்னித்து விடுங்கள். போகட்டும். உங்கள் முடிவு அதுதான் என்றால் நான் அதில் வாக்குவாதம் செய்ய தயாராக இல்லை. நீங்கள் கூறியதை நான் ஏற்கிறேன். நான் உங்களிடம் முன்பே கூறியிருந்தேன், இந்த அந்தப்புரத்தை ருக்கையா தான் நன்றாக பார்த்துக் கொள்வார் என்று. அது மட்டுமல்ல, நான் உங்களுக்கு ஒன்றை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களில் யாராவது ஒருத்தர் அந்தப்புற பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு இதுதான் சரியான வாய்ப்பு. ஏனென்றால் இம்முறை நான் பதவியை ருக்கையா பேகத்திற்கு கொடுத்து விட்டால் பிறகு நான் அந்தப்புற விவகாரங்களில் தலையிட மாட்டேன். அதன் பிறகு அந்தப்புறத்தில் ருக்கையா பேகத்தின் முடிவே இறுதி முடிவாக இருக்கும். அதை அனைவரும் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். என்னை மன்னித்து விடுங்கள் ஷெஹன்ஷா. இந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இந்த பொறுப்பிலிருந்து நான் விடுபட்ட பிறகுதான் எதையெல்லாம் இழந்தேன் என்று தெரிந்தது. இல்லை ஷெஹன்ஷா, இந்த பொறுப்பினை ஜோதா பேகம் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேடிக்கையாக இருக்கிறது. ஒரு சமயத்தில் பொறுப்பை ஏற்க போட்டி நடந்தது. ஆனால் இப்போது ஏற்க யாரும் இல்லை. ருக்கையா பேகம், தாங்கள் அந்தப்புரத்தை இதுவரையில் மிகவும் சிறப்பாகவும் திறமையாகவும் கையாண்டு வந்தீர்கள். அதனால் இதை எனது விண்ணப்பமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். தாங்கள் தான் அந்தப்புற பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஷெஹன்ஷா, தாங்கள் என்னிடம் விண்ணப்பிப்பதா? இவ்வாறு பேசுவதற்கு நான் வெட்கப்பட வேண்டும். தங்களுடைய கட்டளை தான் எனக்கு மிகவும் முக்கியம். தாங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதையே கேட்கிறேன். தாங்கள் கூறுவதை என்னால் தட்டவே முடியாது. இதன் மூலம் நான் அனைவருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், மீண்டும் ருக்கையா பேகத்தின் பொறுப்பில் அந்தப்புறம் வந்துவிட்டது. ருக்கையா பேகம். ஹுசூர், மிக்க நன்றி ஷெஹன்ஷா. வாழ்த்துக்கள் பேகம் ருக்கையா. பேகம் ஜோதா அவரின் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார். இதில் தான் உங்கள் வெற்றி இருக்கிறது. ஷெஹன்ஷாவே தங்களை அந்த புறத்தை நிர்வகிக்க வேண்டும் என்று விண்ணப்பித்திருக்கிறார். வா. நான் தான் தங்களிடம் கூறினேனே, ஒரு காலம் வரும், அப்பொழுது ஜலாலும் என்னிடம் வந்து விடுவார், இந்த அந்தப்புறமும் வந்துவிடும் என்று. பாருங்கள், இன்று அந்த காலம் வந்துவிட்டது. அந்தப்புறமும் என்னிடம் வந்துவிட்டது, ஜலாலும் என்னிடம் வந்துவிட்டார். நான் ஜோதா பேகத்தை விட உயர்ந்து விட்டேன். சுபான் அல்லாஹ், உங்கள் தூரதிருஷ்டியை நான் பார்க்க தவறிவிட்டேன் என்று வெட்கப்படுகிறேன். ஜோதா ஏன் இவ்வாறு செய்கிறார் என்று புரியவில்லை. அந்தப்புறம் என்றாலே உனக்கு வெறுத்து விட்டதா, அல்லது நீ பயந்து விட்டாயா? போகட்டும், சந்தோஷம்தான். இன்னொன்று, அந்தப்புற நிர்வாகத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் வந்தால் நான் உன்னை பழி தீர்த்துக் கொள்வேன் என்று நினைக்காதே. விசேஷ பேகமான என்னிடம் வந்தால் உனக்கு ஏற்படும் அத்தனை பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வைக்கிறேன். நான் விடைபெறுகிறேன். ஹுதாஃபிஸ். ஜோதா பேகம், சொல்லுங்கள் சலீமா பேகம். நான் கூறிய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு சரியான நேரத்தில் விலகியதை நினைத்து நான் மகிழ்கிறேன். எனக்கு தங்களின் திறமை மீது எந்த சந்தேகமும் இல்லை ஜோதா பேகம். தாங்கள் சிறப்பான முறையில் நிர்வாகம் செய்தீர்கள் என்பதில் எனக்கு சந்தேகமே இல்லை. ஆனால் உண்மை என்னவென்றால், இது தாங்கள் செய்ய வேண்டிய வேலை இல்லை. இதைவிட முக்கியமான வேலை தங்களுக்கு இருக்கிறது. இவை அனைத்திற்கும் உங்கள் ஆலோசனையே காரணம்.
நீங்கள் அறிவுறுத்திய பிறகுதான் இந்த பொறுப்புகள் எனக்கல்ல என்று தோன்றியது. சரியாக கூறினீர்கள். இனி நான் முக்கியமான வேலைகளை செய்ய வேண்டும். மனதார நன்றிகளை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இதை நினைத்து தாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்றால் பிறகு ஏன் இவ்வளவு கவலையாக உள்ளீர்கள்? ஆஹா, அதெல்லாம் ஒன்றுமில்லை சலீமா பேகம். பொறுப்பை விட்டு விலகி இருக்கிறேன் அல்லவா? இயல்பு நிலைக்கு திரும்ப சற்று நேரமாகும். நான் சென்று வருகிறேன். வணக்கம். ஆதாம். ஜோதா பேகத்தின் மனதில் ஏதோ ஒரு விஷயம் மறைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இது நிச்சயமாக அந்தப்புற விஷயம் அல்ல என்பது புரிகிறது. ஷெஹன்ஷா மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளார். மால்வாதிலிருந்து பாஜ் பகதூரை துரத்தி அடித்த விதத்தில் தாங்களும் அற்புதமாகத்தான் போர் புரிந்தீர்கள். அந்த பாஜ் பகதூருக்கு அவன் பலத்தின் மீது மிகுந்த கர்வம் உண்டு. இறுதியில் அவன் இங்கிருந்து ஓடியதை பார்க்கும் பொழுது அவன் எங்கு ஓடி ஒளிந்தாலும் முகலாயரின் பலத்தை ஒவ்வொரு இடமாக பறையறிவிப்பான் என்பது தெரிகிறது. இவன் பேசுவதை பார்த்தால் இவனால் தான் மால்வாவை வென்றோம் என்பது போல் பேசுகிறானே. நன்றி. உண்மையில் இந்த வெற்றி தங்களுக்கு. தாங்கள் தானே இங்கே சுபேதார்? இல்லை ஆதம் கான், இது நாம் இருவருமே சேர்ந்து பெற்ற வெற்றியாகும். இச்செய்தியை கூட தாங்கள் தான் ஷெஹன்ஷாவிற்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவரிடம் தெரிவியுங்கள், அந்த குள்ளநரி பாஜ் பகதூர் மால்வாத்தை விட்டு குஜராத்திற்கு ஓடியதையும் அவனுக்கு உதவி செய்த அந்த ராணா பிரதாப் சிங்கம் எப்படி பின்வாங்கினார் என்பதும். எனக்கென்ன தோன்றுகிறது என்றால், இவ்வெற்றியை நாம் கொண்டாடும் விதமாக ஒரு விழாவிற்கு ஏற்பாடு செய்தால் என்ன? தங்கள் சித்தம் அப்படியாகட்டும். முட்டாள், எனக்கே ஆணையிடுகிறாயா? ஒரு நேரத்தில் நான் தான் இங்கு சுபேதார் என்பதை மறந்து விட்டாய் போலும். எனக்கு நேரம் சரியில்லை. அதனால் தான் உன் பேச்சை கேட்க வேண்டிய நிலைமை எனக்கு. வருகிறேன். பீர் முகமது அவன் மனதில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறான்? அவனுக்கு புரிந்திருக்க வேண்டும், தாங்கள் தான் இதற்கு முன்பு மால்வாவின் சுபேதரராக இருந்தீர்கள் என்று. தெரிந்து கொண்டே தெரியாதது போல் நடிக்கிறான். திமிர் பிடித்தவன். அவன் மால்வாவின் சுபேதார் என்பதை காட்டிக்கொள்ள நினைக்கிறான். ஆனா மால்வாவின் ஒவ்வொரு கல்லும் ஆதம் கானிற்கு சொந்தம் என்று அவனுக்கு தெரியாது. ஆதம் கானால் மட்டுமே இங்கு ஆட்சி செலுத்த முடியும். பீர் முகமது வந்து கொண்டிருக்கிறார். எனக்கென்ன தோன்றுகிறது என்றால், இவ்வெற்றியை நாம் கொண்டாடும் விதமாக ஒரு விழாவிற்கு ஏற்பாடு செய்தால் என்ன? தங்கள் சித்தம் அப்படியாகட்டும். முட்டாள், எனக்கே ஆணையிடுகிறாயா? ஒரு நேரத்தில் நான் தான் இங்கு சுபேதார் என்பதை மறந்து விட்டாய் போலும். எனக்கு நேரம் சரியில்லை. அதனால் தான் உன் பேச்சை கேட்க வேண்டிய நிலைமை எனக்கு. வருகிறேன். பீர் முகமது அவன் மனதில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறான்? அவனுக்கு புரிந்திருக்க வேண்டும், தாங்கள் தான் இதற்கு முன்பு மால்வாவின் சுபேதரராக இருந்தீர்கள் என்று. தெரிந்து கொண்டே தெரியாதது போல் நடிக்கிறான். திமிர் பிடித்தவன். அவன் மால்வாவின் சுபேதார் என்பதை காட்டிக்கொள்ள நினைக்கிறான். ஆனா மால்வாவின் ஒவ்வொரு கல்லும் ஆதம் கானிற்கு சொந்தம் என்று அவனுக்கு தெரியாது. ஆதம் கானால் மட்டுமே இங்கு ஆட்சி செலுத்த முடியும். பீர் முகமது வந்து கொண்டிருக்கிறார். என்ன ஆயிற்று ஆதம் கான்? ஒன்றுமில்லை. விருந்தை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறேன். என்னை கேட்டால் இந்த விருந்து முழுமை அடையவில்லை என்பேன். எனக்கொன்று புரியவில்லையே. மால்வாவின் காடுகளில் வேட்டையாடுவது அலாதி சுகம். நாளையே நாம் வேட்டைக்கு சென்றால் என்ன? நல்ல ஆலோசனைதான். ஆனால் வேலை பளு மிகவும் அதிகம். வேட்டையாடுவதில் முழு நாளும் கழிந்துவிடும். ஒரே ஒரு நாள் தானே ஹுசூர். இதில் போரினால் ஏற்பட்ட களைப்பும் போய்விடும். அதப் கானிற்காக ஒரு நாள் தங்களால் செலவிட முடியாதா என்ன? அவர் தங்களுக்காக மால்வாவையே வென்று கொடுத்தவராயிற்றே. சரிதான். நிச்சயம் என்னால் இதை மறுக்க முடியாது. நிச்சயம் நாளை வேட்டைக்கு செல்லலாம். வேட்டைக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யுங்கள். நிச்சயம் ஹுசூர். நாம் வேட்டைக்கு செல்லத்தான் போகிறோம். ஆனால் நான் வேட்டையாடப் போவது விலங்கை அல்ல. ஜோதா பேகம் எப்போதும் தவறு செய்ய மாட்டார்.
அவர் தவறு செய்கிறார் என்று நான் ஏன் நினைக்க வேண்டும்? அவர் மீது எனக்கு மிகவும் நம்பிக்கை இருக்கிறது. இருப்பினும் ஏன் என்னால் என் குழப்பங்களை தீர்க்க முடியவில்லை? ஷென்ஷா, நான் உங்களிடம் சற்று பேச வேண்டும். இப்போதுதான் இந்த சங்கீதம் என்னை மெல்ல மெல்ல மயக்கிக் கொண்டிருக்கிறது. போகட்டும். நாளை நேரம் கிடைக்கும் போது நானே உங்கள் அனைவரையும் மீண்டும் அழைக்கிறேன். இப்போது சென்று வாருங்கள். செல்லுங்கள். கூறுங்கள் ஜோதா பேகம், என்னிடம் எதை பற்றி தாங்கள் பேச வேண்டும்? நான் தங்களை அமரும்படி கூறவில்லை ஜோதா பேகம். நான் விளையாட்டிற்காக சொன்னேன் ஜோதா பேகம். அமருங்கள். நான் என்ன கூற வந்தேன் என்றால், நம் இருவருக்கும் இடையில் ஏதோ சரியில்லாதது போல் எனக்கு தோன்றுகிறது ஷென்ஷா. அப்படி என்றால்? உங்களிடம் ஏதோ மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. எல்லாம் சரியாக இருந்திருந்தால் நீங்கள் என்னிடம் இதுவரை பலமுறை கேட்டிருப்பீர்கள், எதற்காக பொறுப்பை விட்டுவிட்டீர்கள், உங்களுக்கு என்னவாயிற்று என்று. ஆனால் இதுவரை நீங்கள் என்னிடம் ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. அதனால் என்ன பிரயோஜனம் இருக்கிறது ஜோதா பேகம்? ஒருவேளை நான் கேட்டிருந்தாலும் தாங்கள் உண்மையை கூறப்போகிறீர்கள். தாங்கள் என்னிடம் எப்போதுதான் உண்மையை கூறியிருக்கிறீர்கள்? உண்மை என்னவென்றால், அந்த பொறுப்பை நீங்கள் கூறினீர்கள் என்றுதான் நான் ஏற்றேன். அப்படி நான் எப்போது கூறினேன்? நீங்கள் அந்த புறத்திற்கு நல்லது செய்ய போகிறீர்கள் என்று தோன்றியது. அதேபோல் இங்கு எதுவும் சரியில்லை என்று எனக்கும் தோன்றியது. அதனால் அந்த புற பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். இப்பொழுது அனைத்தும் சரியாகிவிட்டது. அதனால் அந்த புற பொறுப்பை நான் ருக்கையா பேகமிடமே ஒப்படைத்து விட்டேன். அது மட்டுமில்லாமல் அந்த பொறுப்பை கவனிப்பதில் ருக்கையா பேகம் கை தேர்ந்தவர். நீங்களும் ஒரு விஷயத்தில் கை தேர்ந்தவர் தான். அதுதான் பொய் உரைப்பதில் ஜோதா பேகம். நீங்கள் என்னிடம் பொய் கூறி பொறுப்புகளில் இருந்து விலகிவிட்டீர்கள் அல்லவா? ஏன் இவ்வாறு கூறுகிறீர்கள் ஷென்ஷா? அந்த புறத்தில் அனைத்தும் சரியாகிவிட்டன என்று கூறுவது பொய்தானே? போகட்டும். உங்கள் பிடிவாதத்திற்கு முன்பாக எதுதான் ஜெயித்திருக்கிறது? நீங்கள் ஒரு முடிவெடுத்து விட்டால் அதையே தான் செய்வீர்கள் ஜோதா பேகம். நான் ஒன்றை மட்டும் கூற விரும்புகிறேன் ஜோதா பேகம். குறைந்தபட்சம் என்னிடம் உண்மை கூறுவதற்கு தாங்கள் சிறிதாவது முயன்றிருந்தால் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். நானும் புரிந்து கொள்ள முயற்சி செய்திருப்பேன். ஹுசூர், நாம் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? உனக்கு விரைவாக பதில் தெரிந்துவிடும். பொறுமை, பொறுமை. இவர்கள் நமது ஆட்கள் தான். பாதம் கான் அவர்களே, இந்த அடிமையை வரச் சொன்னீர்களா? உனக்கு ஒரு முக்கியமான வேலை, அதனால் தான் அவசரமாக அழைத்தேன். தங்கள் கட்டளையை நான் ஏற்று நடப்பேன் ஹுசூர். கட்டளையிடுங்கள். தங்களுக்கு நான் என்ன உதவி செய்ய வேண்டும்? இதுவரை உன்னை நான் அமைதியாக இருக்கச் சொன்னேன். ஆனால் உனது திறமையை காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எனக்கு ஒன்றும் புரியவில்லை ஹுசூர். ஒரு சிலருக்கு அவர்களின் எல்லை மறந்துவிட்டது. எனக்கே கட்டளையிட்டு பெரும் தவறு இழைத்து விட்டனர். சரி, உனக்கு தெரிந்ததை கூறு. ஒரு சாதாரண சுபேதார் எனக்கு கட்டளையிடுவது முறையாகுமா என்று சொல். இல்லை ஹுசூர். எனக்கு கட்டளையிட்ட அந்த நபருடைய வாயை நீ நிரந்தரமாக மூடிவிட வேண்டும். ஹுசூர், உங்கள் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது? அனாவசியமான கேள்விகளை கேட்டு என் நேரத்தை வீணடிக்காதே. நாளை நான் பீர் முகமதுடன் சேர்ந்து வேட்டையாடப் போகிறேன். நாங்கள் இரு குழுக்களாக பிரிந்து செல்வோம். பீர் முகமது அவர்கள் நம்முடன் இருப்பார்கள். அவருடைய விசுவாசிகள்
யாரும் அவருடன் இருக்கக்கூடாது, புரிகிறதா? மற்றபடி என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கே தெரியும். உத்தரவு ஹுசூர். நான் என்ன தவறு செய்துவிட்டேன் என்பதற்காக என்னை இப்படி தண்டிக்கிறீர்கள் ஜோதா பேகம்? எனக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைத்து விட்டால் என்ற சந்தோஷத்தில் நான் இருந்தேன். ஆனால் இப்பொழுது மீண்டும் தனிமையில் இருப்பது போல் உணர்கிறேன். ஷெஹன்ஷா என்பவன் எப்போதும் தனிமையில் தான் இருக்க வேண்டும் என்று எனது தாயார் கூறியது உண்மைதான் என்று தோன்றுகிறது. எனது பேகங்களில் முக்கியமானவர், என்னவர் என்று நான் நம்பியவர் இப்போது என்னிடமிருந்து எதையோ மறைக்கிறார். ஜலால், நீ எதை பற்றி யோசிக்கிறாய் என்று நான் உன்னிடம் கேட்கப் போவதில்லை. எனக்கு தெரியும் நீ அதை பற்றித்தான் யோசிக்கிறாய் என்று. நீ மட்டுமல்ல ஜலால், நானும் அதை பற்றியேதான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். நீ பேகம் ஜோதாவிடம் பேசினாயா? ஜலால், எனக்கு நன்றாக புரிகிறது. இந்த விஷயம் உன்னை உள்ளிருந்தே அரித்துக் கொண்டிருக்கிறது. நான் உன்னை நன்றாகவே அறிவேன். எனக்கு தெரிந்து உன்னுடைய மனம் ஒன்று கூறுகிறது, அறிவு ஒன்று கூறுகிறது அல்லவா? நான் ஒன்றை மட்டும்தான் கூறுகிறேன். பேகம் ஜோதா ஒரு நேர்மையானவர். அவரால் எப்பொழுதுமே தவறு செய்ய முடியாது. இருப்பினும் ஒரு பேகமாக இருப்பதால் அவர் தன்னுடைய கணவரான உன்னிடம் மறைத்திருக்க கூடாது. நீயாவது அவரிடம் பேசியிருக்கலாம் ஜலால். நீ அவரிடம் பேசினாயா? நான் அவர்களிடம் பேசினேன் பெரியம்மா. என்ன கூறினார் பேகம் ஜோதா? அவர்கள் எதுவும் கூறவில்லை அல்லவா? பெரியம்மா, ஏற்கனவே ஒரு முறை நான் ஜோதா மீது சந்தேகப்பட்டு மிகப்பெரிய தவறை நான் இழைத்திருக்கிறேன். அதனால் மீண்டும் அதை நான் செய்ய தயாராக இல்லை. ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அதனால்தான் இதை ஜோதா பேகம் என்னிடமிருந்து மறைக்கிறார். உன்னை போலவே நானும் இதை ஒப்புக்கொள்கிறேன். பேகம் ஜோதா எப்பொழுதும் எந்த ஒரு தவறையும் செய்ய மாட்டார். ஜலால், யோசிக்க வேண்டியது என்னவென்றால், பேகம் ஜோதா எந்த ஒரு தவறையும் செய்யவில்லை என்றால் எதற்காக அவர் மறைக்க வேண்டும்? அவர் உன்னிடம் இதை தெரிவித்திருக்க வேண்டும் அல்லவா? ஒருவேளை பேகம் ஜோதாவே ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருந்திருக்கலாம் அல்லவா? இல்லையென்றால் யாராவது அவரை பயமுறுத்தி இருக்கலாம். அம்மா, எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், ஜோதா சென்று சந்தித்து அந்த ஆண் சுஜாமலாக இருக்குமோ? சுஜாமலா? ஜலால், ஒருவேளை அந்த நபர் சுஜாமலாக இருந்திருந்தால் ஜோதா உன்னிடம் ஏன் மறைக்க வேண்டும்? இல்லை, தாங்கள் சற்று யோசியுங்கள். நான் சுஜாமலை எனது எதிராக பார்க்கிறேன் அல்லவா? அதனால் என்னிடம் கூற அச்சப்பட்டிருக்கலாம். ஒருவேளை அவன் சுஜாமல் தான் என்று எனக்கு தெரிந்துவிட்டால் எங்களுக்குள் இருக்கும் உறவு பாதிக்கப்படலாம் என்று நினைக்கலாம் அல்லவா? நீ கூறுவதை வைத்து பார்த்தாலும் பேகம் ஜோதா நம் முகலாய சாம்ராஜ்யத்தின் எதிரியை காப்பாற்றுவது கூட தவறாகும். இல்லை, எனக்கு அப்படி தோன்றவில்லை. அதாவது சுஜாமலாக இருக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? அந்த ஒற்றன் வந்தானே, அவன் கூறினானே சுஜாமல் ஆக்ராவை விட்டு சென்று விட்டான் என்று. அப்படி என்றால் அந்த நபர் யாராக இருக்கக்கூடும்? ஜலால், என்னை மன்னித்து விடு. இதற்கான பதிலை ஜோதாவால் தான் கூற முடியும். இல்லை பெரியம்மா, என்னால் நிச்சயமாக கூற முடியும். ஜோதா பேகம் அப்படி ஒரு தவறை செய்ய மாட்டார். ஜோதா தவறானவர் என்று நானும் உன்னிடம் கூறவில்லையே ஜலால். ஜோதா மிகவும் நல்லவர். நான் ஆரம்பத்திலிருந்து இதையேதான் கூறுகிறேன். ஜோதா மிகவும் நல்லவர், நேர்மையானவர். ஆனால் கேள்விக்கான பதில் கிடைக்கத்தானே வேண்டும். அந்த மனிதர் யார் என்று நமக்கும் தெரிந்தாக வேண்டும். அந்த நபர் யார்? ஆமீரில் கழித்த பொழுதுக்காக இரவு நேரத்தில் அதுவும் ஜோதாவை தனியாக சந்தித்து பேசுகிறான். இந்த கேள்விகளுக்கான பதில் கிடைக்கவில்லை என்றால் இதே கேள்வி சந்தேகமாக உன் மனதில் அமர்ந்து உன் நிம்மதியை கெடுக்கும். அந்த சந்தேகம் உங்கள் உறவிலும் பாதிப்பை ஏற்படுத்தலாம். உங்களுக்குள் இடைவெளியை உண்டாக்கும். முகலாய பேரரசு ஷெஹன்ஷாவின் பேகமாக இருப்பதால் இது அவரது கடமையாகும். தன் கணவரிடமிருந்து எதையும் மறைக்கக்கூடாது.
உன் பெரியம்மாவாக இருப்பதாலும் இந்த ராஜ்யத்தின் மகா மந்திரியாக இருப்பதாலும் இதை தெரிவிப்பது என்னுடைய கடமை. இந்த ராஜ்யத்தையும் தங்களையும் தங்களுடைய பேகங்களையும் காப்பது என்னுடைய கடமையாகும். ஆகையாதான் இதை பற்றி மீண்டும் ஒரு முறை உன்னிடம் பேசினேன். நீ இந்த ராஜ்யத்தின் ஷெஹன்ஷா, முடிவெடுப்பது உன்னுடைய உரிமை. சந்தேகம் எனும் தீப்பொறியை ஜலால் இப்பொழுது மறைக்கலாம். ஆனால் சந்தேகம் வளர வளர இந்த தீப்பொறி காட்டுத் தீயாக மாறி ஜலாலிற்கு பேகம் ஜோதாவின் மீதுள்ள நம்பிக்கையை எரித்து சாம்பலாக்கிவிடும். எனக்கு விடை கொடு ஜலால். குதாஃபிஸ். உண்மையை எதற்காக மறைக்கிறீர்கள் ஜோதா பேகம்? எதற்காக பொய் கூறுகிறீர்கள்? இன்று இரவு கூட அவர் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வணக்கம் செயின்ஷா. அவர் அறையில் இருக்கிறாரா? செயின்ஷா, அவர் இங்கே இல்லை. சரி. செயின்ஷா, ஜோதா பேகம் வந்தால் நீங்கள் அவரை சந்திக்க வந்ததை அவரிடம் கூறுகிறேன். ஆனால் அவர் எங்கு சென்றிருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். ஜோதா பேகத்திற்கு ஏதாவது செய்தி இருக்கிறதா? நான் இங்கு வந்தேன் என்பதை கூட அவரிடம் கூறாது. ஜோதா பேகம் எதற்காக இப்படி செய்கிறார்? ஏன் என்னிடம் உண்மையை மறைக்கிறார்? என் கவலை எல்லாம் அவருடைய பாதுகாப்பை பற்றியது மட்டும்தான். அல்லாஹ், ஏதாவது செய்யுங்கள். ஏன் அவர் என்னை நம்ப மறுக்கிறார்? மீண்டும் மாளிகை விட்டு சென்றிருக்கிறார். மீண்டும் அந்த நபரையே சந்திக்க சென்றிருக்கிறாரா?